குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். சார், அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜைலாம் டிவி மத்தியானம் பார்த்தா ஏதாவது ஸ்பெஷல் ப்ரோக்ராம் போட்டிருப்பாங்க, ஜாலியாக என்டர்டெய்னிங்காக பார்க்கலான்னு பார்த்தா ஒரு 1 hour டாக்குமெண்ட்ரி ஓட்டினாங்க எல்லாருமே லைவாக. அந்த டாக்குமெண்ட்ரி யாருன்னு பார்த்தா திரு செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு 1 hour டாக்குமெண்ட்ரி லைவாக காமிச்சார். அவர் டைரக்ட் பண்ண லைவ் ஒரு டாக்குமெண்ட்ரியை. என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்னென்னா, இதே மாதிரி எங்களை மாதிரி கட்சிகளுக்கும் ஒரு 10 நிமிஷமாவது டைம் கொடுத்து எங்களுடைய கருத்துக்களும் கேட்குறதுக்கு இங்கே வந்திருக்க அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இது அப்படியே கண்டினியூ பண்ணணுங்கிறது என்னுடைய வாழ்த்துக்கள். மெஜாரிட்டியாக அவருடைய கவரேஜ் பார்த்திங்கன்னா அந்த கரூரில் நடந்த நிகழ்ச்சியை பற்றியே இருந்தது. ஒரு கமிஷனை அமைச்சிட்ட பிறகு இந்த மாதிரி ஒரு பேட்டி கொடுப்பது கரெக்டாங்கிறது நீங்களாக இருந்தால் முடிவு பண்ணோம். ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் இது ஒரு டீஜா ஊ மாதிரி இருக்குது. ஏற்கனவே அவர் மெயினாக எங்களை எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணுறாருன்னா, சென்ட்ரல்லேருந்து வந்த அந்த ஃபேக்ட் ஃபைண்டிங் குழு குஜராத்தில் நடந்த ஒரு பிரிட்ஜ் கொலாப்ஸுக்கு போயிருக்கணும், கும்பமேளாவுக்கு போயிருக்கணும், அங்கெல்லாம் போயிருந்தால் கரெக்டாக இருக்கணும்னு. அவர்கிட்ட என்ன தெரிவிக்க விரும்புகிறேன்னா, அந்த 2 இடத்துலையும் கவர்மெண்ட் எங்களுது கரெக்டாக நடக்கும் அப்படிங்கிறதுக்கு எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது. ரெண்டாவது, அந்த இடத்துல வித்தின் 24 ஹவர்ஸ்லேயே எங்கள் ஆனரபிள் ஹோம் மினிஸ்டரும் ஆனரபிள் பிரைம் மினிஸ்டரும் விசிட் பண்ணாங்க. எல்லாமே கரெக்டாக நடந்தது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் நிறைய கேள்விகள் தான் இருக்குது பதில்களை விட. ஃபர்ஸ்ட் கேள்வி 1, நடந்து முடிஞ்ச வித்தின் 24 ஹவர்ஸே சிஎம் அங்கே விசிட் பண்ணுறாங்க. இதே கள்ளக்குறிச்சியில் 66 பேர் இறந்து இன்னையோட 1 இயருக்கு மேலே ஆச்சு, இன்னும் சிஎம் அங்கே போகல. ரைட், அது ஒரு பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, தமிழ்நாடு போலீஸ் ஒரு 27,000 பேரை மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் அது நம்புற மாதிரியே இல்லை. சிஎஸ்கே மேட்ச் ஒவ்வொரு மேட்ச்லையுமே 40,000 பேர் உள்ளே உட்காடுறான், 20,000 பேர் வெளில உட்காடுறான். அதெல்லாம் மேனேஜ் பண்ணுற போலீஸ் 27,000 பேரை மேனேஜ் பண்ண முடியாதா? இது கேள்வி. ஒவ்வொரு கோயில்லையும் பெரிய பெரிய திருவிழாக்கள் நடக்குது. இதே கபாலீஸ்வர் கோயிலில் தேர் நடந்து 63 நடந்தால் 50,000 60,000 பேர் வராங்க. திருச்செந்தூரில் இப்போ ஃபங்க்ஷன் நடந்தது, பழனியில் நடந்தது, எங்களுடைய முருகர் மாநாடு நடந்தது. அங்கெல்லாம் நடக்காது. 27,000 பேரை ஒரு இன்டெலிஜென்ஸுக்கு அவ்வளோ டைம் இருந்து 3 மணிலேருந்தே கூட்டம் வரணும்னு அந்த இன்டெலிஜென்ஸ்க்கு இருந்து அதுக்கேற்றபடி போலீஸை போட்டு அந்த க்ரௌடை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு தமிழ்நாடு போலீஸ் எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு தமிழ்நாடு போலீஸே சொல்கிறது. இதுதான் ஃபஸ்ட் டைம். செகண்ட், எந்த கவர்மெண்ட்டுமே சார் தமிழ்நாடில் கவர்மெண்ட் எலெக்டட் கவர்மெண்ட். யார் எலெக்டட்? மாண்புமிகு முதல்வர் எலெக்டட். இந்த கவர்மெண்ட் அரசியல் கவர்மெண்ட் எலெக்டட். ஆனால் எல்லா மீட்டிங்குமே அதிகாரிங்க பேட்டி கொடுக்குறாங்க. கேகேஎஸ்எஸ்ஆர் 1980 மந்திரி, இன்னையோட 45 வருஷம் ஆச்சு அவர் மந்திரி ஆகி. அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டான மந்திரி. அவர் தான் மந்திரி ஃபார் ரெவென்யூ, அவர் தான் மினிஸ்டர் ஃபார் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். அவர் ஒரு பேட்டியில் கூட கிடையாது. முதல்வர் பிஸியாக இருக்கார், விட்டுருங்க. ஆனால் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் மந்திரி பேட்டியே கொடுக்க வராமல் அமுதா மேடம் ஐஏஎஸ் பேட்டி கொடுக்குறாங்க, கலெக்டர் பேட்டி கொடுக்குறாங்க. இதே மாதிரி தான் கள்ளக்குறிச்சியில் அந்த பேட்டி வேணால் இருக்குது லைவாக. கள்ளக்குறிச்சியில் என்ன சொன்னாங்க, இது ஹூஜ் ட்ராஜடியே கிடையாது, இது அப்படி நடந்தது இப்படி நடந்ததுன்னு. நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்ட பிறகு அவங்களால அதை சொல்ல முடியல. இதுவும் கேள்வி நம்பர் 3. எதனால அதிகாரிங்க பேட்டி கொடுக்குறாங்க? கமிஷன் போட்டாங்க. யார் போட்டிருக்காங்க? ஹைகோர்ட் ஜட்ஜு மேடமை போட்டிருக்காங்க. இதே மேடம் தான் தூத்துக்குடிக்கும் கமிஷனுக்கு இன்சார்ஜ். அவங்க ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. இது வரைக்கும் அந்த ரிப்போர்ட்டில் என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? 4 வருஷம் இந்த கவர்மெண்ட் தூத்துக்குடி ஷூட்டிங்கை வச்சு ஆட்சிக்கு வந்த இந்த திமுக கவர்மெண்ட் இந்த 4 வருஷத்தில்
அவங்க கொடுத்த அறிக்கையில் என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? எந்த ஆக்ஷனும் எடுக்கல. 6, ரொம்ப சீரியஸாக விஜய் என்ன சொல்கிறாருன்னா, என்னையே கைது செய்து பார், என்கிட்ட வாங்க, கைது செய்ய வாங்க, எதுக்காக இங்கே மற்றவங்களை கைது செய்கிறீங்கன்றாங்க. இந்த கவர்மெண்ட்ஸுக்கு கட்ஸ் இருந்தால் அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டு அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும். அதுவும் பண்ணல, அதுவும் கேள்வி. 6வது, இங்கே வந்து சென்னையில் ஒரு ஏர் ஷோ நடந்தது. அந்த ஏர் ஷோவில் 5 பேர் இறந்து போயிட்டாங்க. அதில் யார் பேர்லையாவது எஃப்ஐஆர் போட்டாங்களா? யாரையாவது அரெஸ்ட் பண்ணாங்களா? அதெல்லாம் எதுவுமே செய்யலை. இப்போ இதுக்கு மட்டும் ஒரு எஃப்ஐஆர், இதுக்கு மட்டும் வந்து அரெஸ்ட்டு, இதுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா விஷயங்கள் எதுக்கு? இதுக்கு மட்டும் 1 hour மிஸ்டர் செந்தில் பாலாஜிக்கு 1 hour டைம் எப்படி மீடியா கொடுக்குது? அதுவும் கமிஷன் போட்டுட்ட பிறகு. இதில் வந்து இந்த விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு அதில் 10 ரூபாய் பிரச்சனையை வேறு அவங்க கொண்டு வந்து காட்டுறாரு. என்னது 10 ரூபாய் பிரச்சனையை? 10 rupees ஏழைங்க குடிக்கிற அதில் 10 ரூபாய் பணம் வாங்கிறதுக்கான ஒரு குற்றச்சாட்டு. அதில் வந்து இன்றைக்கி ட்ரோலிங்கில் வருதுங்கிறதுக்காக அதுக்கு விளக்கம் கொடுக்குற அளவுக்கு மீடியா அவருக்கு டைம் கொடுக்குது. அதில் அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை. 2 அதிமுக ஃபார்மர் மினிஸ்டர்ஸ், முத்துசாமிக்கும் ஃபார்மர் அதிமுக மினிஸ்டர் செந்தில் பாலாஜி, அவங்க 2 பேர் ஓரமாக உட்காந்து போய் அதை சார்ட் அவுட் பண்ணிக்கணும். எப்படின்னா, ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் 10 ரூபாய் வாங்குறோம், நடவடிக்கை எடுக்கணுங்கிறாரு. இன்னொரு மந்திரி என்ன சொல்கிறார், ஆமாம் நாங்கள் 10 ரூபாய் வாங்குகிறோன்றாரு. இதில் 10 ரூபாய் வாங்குறாங்களா, 10 ரூபாய் வாங்கலையா அந்த ஏழை குடிக்கிறவங்ககிட்டன்ட்டு ஒரு ஓரமாக நின்று அவங்களாம் முடிவு பண்ணின்னு அதை கரெக்டாக சொல்லணும். ஸோ இது எல்லாமே வந்து நான் ஸ்டாப்பாக நடந்துகிட்டே இருக்குது. அதனால இந்த கமிஷன் மேலே ஒரு நம்பிக்கைங்கிறது பிஜேபிக்கு வரத்துக்கு வாய்ப்பில்லை. இதில் கேள்விகள் தான் நிறைய இருக்கே ஒழிய பதில்கள் வந்து மிகவும் குறைவாக இருக்கிறது. இதை எல்லாத்தையுமே வந்து அரசியலாக பார்க்காம கரெக்டாக பண்ணணும். அவர் பேசுனதுலேயே ஒன்று கரெக்டுங்க. யார் ரெஸ்பான்சிபிளோ அவங்க வந்து இதுக்கு பொறுப்பேற்றுக்கணுங்கிறாங்க. 2 விஷயம் நடந்திருக்கு. கள்ளக்குறிச்சியும் சென்னையிலேயும் ஒரு 2 டிசாஸ்டர். அந்த 2 டிசாஸ்டருக்கு யார் பொறுப்பு, யார் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் தான் சொல்லணும். இது எல்லாத்தை விட மிகவும் முக்கியமான விஷயம் வந்து ஒரு 21/9/2025 அன்றைக்கி வந்து நபிகள் நாயகத்துடைய பிறந்தநாள். அந்த நபிகள் நாயகத்துடைய பிறந்த நாளுக்கு முதல்வர் நேரடியாக சென்று வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். அவர் எங்களுக்கெல்லாம் வாழ்த்து தெரிவிக்க மாட்டார். இன்றைக்கி சரஸ்வதி பூஜை, துர்காஷ்டமி, சரஸ்வதி பூஜை, விஜயதசமி, இதுக்கு அவர்கிட்டேருந்து எங்களுக்கு எந்த வாழ்த்தும், தமிழக மக்களுக்கு எந்த வாழ்த்தும் வராது. அதற்காக தமிழக பாஜகவின் சார்பாக நாங்கள் தமிழக மக்கள் அனைவருக்கும் விஜயதசமி வாழ்த்துக்களை தெரிவித்து இதுக்கு விடைபெறுகிறேன். நன்றி. கேளுங்க, யாருக்கு இருந்தால் கேளுங்க. இது சம்பந்தமாக கேளுங்க சார். ஆமாங்க, அவங்க கவர்மெண்ட்லேயே 2 டெசிஷன் இருக்குது. தற்போதைய மந்திரி 10 ரூபாய் நான் வாங்குகிறோன்றாரு இந்த ஏழை குடிக்கிறவங்ககிட்டேருந்து. இவர் என்ன சொல்கிறாரு, 10 ரூபாய் வாங்குறவங்ககிட்டலாம் நாங்கள் நடவடிக்கை எடுப்போங்கிறாரு. அந்த 2 ஃபார்மர் ஏடிஎம்கே மினிஸ்டர்ஸையும் ஒரு ஓரமாக நின்று உட்காந்து பேசி வாங்குறோமா வாங்கலையா, செய்கிறோமா செய்யலையா, கமிஷன் கொடுக்குறோமா கொடுக்கலையா அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டோங்கிறேன். அவர் தானே அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்கிறாரு. இல்லை இந்த எங்களுக்கு எந்த கருத்தும் இல்லைங்க. கவர்மெண்ட் செய்ய வேண்டிய வேலை இது. இப்போ கவர்மெண்ட் வந்து மெட்ராஸில் ஒரு 5 பேர் செத்து போயிட்டாங்க. உயிரென்னா 1 இருந்தாலும் சரி, எத்தனை இருந்தாலும் ஒன்று. அதில் வந்து யார் பேர்லையும் எஃப்ஐஆர் போடல, யாரையும் அரெஸ்ட் பண்ணல. கள்ளக்குறிச்சியில் வந்து யார், செந்தில் பாலாஜி சொல்கிறார், யார் ரெஸ்பான்சிபிளோ அவங்களாம் அரெஸ்ட் பண்ணுறோன்றாரு. யார் ரெஸ்பான்சிபிள்? நீங்கள் தான் யாராவது மீடியா தான் சொல்லணும். ஒரு 66 பேர், அதுக்கு முன்னாடியே செங்கல்பேட்டில் ஒரு 23 பேர் அதுக்கு முந்தின வருஷம் செத்து போயிட்டாங்க. திருப்பி 66 பேர் செத்து போகிறாங்க. அதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள்? செந்தில் பாலாஜி தான் சொல்கிறாங்க யார் ரெஸ்பான்சிபிளோ அவங்க பொறுப்பேற்றுக்கணுன்ட்டு. யார் ரெஸ்பான்சிபிள்னு கவர்மெண்ட் முடிவு பண்ணிட்டோங்க. நாங்கள் ஆப்போசிஷனில் இருக்கணும், சின்ன பார்ட்டி, 5 எம்எல்ஏ தான் இருக்கோம். இந்தியா ஃபுல்லாக 1665 எம்எல்ஏ இருக்குது. நாங்கள் 21 ஸ்டேட்டில் வந்து என்டிஏ கவர்மெண்ட் இருக்குது. 17 ஸ்டேட்டில் நாங்கள் ரூல் பண்ணுறோம். பட் இங்கே சின்ன பார்ட்டி, வி வில் க்ரோ. ஆனால் இந்த டிசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கிற பொசிஷனில் நாங்கள் இல்லையே. டிசிஷன்ஸ் கவர்மெண்ட் எடுக்கணும். அங்கே கள்ளக்குறிச்சிக்கு யார் ரெஸ்பான்சிபிளோ அவங்கள அரெஸ்ட் பண்ணணும். சென்னையில் வந்து யார் ரெஸ்பான்சிபிளோ அவங்க பேரில் எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணணும்.
இதுக்கும் யார் ரெஸ்பான்சிபிள்னு நினைக்கிறாரோ அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும். இது ஒரு புறம் இருந்தாலுமே இது ரொம்ப கருத்து தெரிவிக்கிறவங்க வந்து காவல்துறை கைது பண்றாங்க. நடவடிக்கைலாம் பார்த்துட்டு இருக்கேன். இது எப்படி பாக்குறீங்க சார்? இந்த மாதிரி நிறைய தடவை கருத்து தெரிவிக்கிறவங்க வந்து இன்றைக்கி வந்து அந்த செக்ஷனையே சுப்ரீம் கோர்ட் வந்து அது இனிமேல் வந்து அது வைக்கவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. கருத்து தெரிவிக்கிறவங்களை அரெஸ்ட் பண்ணுறதுங்கிறது மிக தவறு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காவல்துறை 27,000 பேரை மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க. வெறும் 27,000, ஏன்னா 27,000 நம்பர் வந்து அவங்க சொல்கிறது. 27,000 பேரை மேனேஜ் பண்ண முடியல ஒரு இடத்துலன்னா எவ்வளோ டைம் இருந்தது அவங்களுக்கு? 12 மணிலேருந்தே இன்டெலிஜென்ஸ் சொல்லும். இப்போது எங்கள் மேடம் வானதி ஸ்ரீனிவாசன் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் யார் அந்த சாருங்கிறதுக்கு டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு வராங்க. அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் 50 ஃபீட் இருந்தது. அப்போ கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இவங்க வந்து திருமதி எங்கள் கவர்னர் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தூய்மை பயணியாளர்களை பார்க்கறதுக்காக வீட்டிலேருந்து கிளம்பி அங்கே வரப்போகிறாங்கன்னு தெரிஞ்சோடனே அந்த ஃபோனை டேப் பண்ணி அவங்க வர விடாமல் அவங்க வீட்டில் போய் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் பண்ண தெரிஞ்ச போலீஸ்க்கு ஒரு மத்தியானமே இவ்வளோ க்ரௌட் வருது, இவ்வளோ பேர் வராங்க, இவ்வளோ பேர் தேவை அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. 100% தெரியும். இது வந்து போலீஸோடைய இஷ்யூஸ்னால நடந்ததா? ஏன்னா வந்து நாங்கள் கமிஷன்ஸை மதிக்கிறவங்க, கமிஷன் போட்டாங்க. ஸோ ஐ கெனாட் கமெண்ட் ஆன் தட். எங்களுக்கு கேள்வி 1, கேள்வி 2, கேள்வி 3ங்கிற மாதிரி அந்த கேள்விகள் தான் இருக்கே ஒழிய எதுக்கும் நான் வந்து இதுதான் அதுதான் எது குற்றச்சாட்டம் நான் வைக்கிறதுக்கு தயாராக இல்லை சார். சார் எல்லா ஆணையத்தின் மேலும் தமிழகத்துக்கு நம்பிக்கை இருக்குது சார். ஆனால் அந்த ஆணையம் இதற்கு முன்னாடி என்ன பண்ணிச்சுங்கிறது தான் என் கேள்வி. தூத்துக்குடியில் என்ன பண்ணாங்க, அம்மையார் ஜெயலலிதாவுடைய விஷயத்தில் என்ன பண்ணாங்க, இது ரெண்டுத்துலேயும் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது கேள்வி. அதே மாதிரி சார் ஒரு ஆணையம் அமைச்ச பிறகு கண்டிப்பாக நான் ஆணையம் அமைச்சு யாரை குற்றச்சாட்டாக வச்சு யாரை நம்ம என்கொயரி பண்ணுறோம்? டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், ரெவென்யூ, போலீஸ். அதனுடைய டாப் அதிகாரிங்க வந்து பதில் சொல்கிறதுங்கிறது எந்த விதத்தில் ஒரு நியாயங்க? யார் குற்றச்சாட்டு? அது தாவேக்காவுடைய ஸ்போக்ஸ்மேன் கிடையாதுல்ல சார். நான் வந்து எல்லா கேள்விகளும் உங்களை கேட்டுட்டேன். என்ன கேள்வி? ஃபஸ்ட்டு வந்து 27,000 பேரை மேனேஜ் பண்ண முடியாத தமிழக போலீஸ் இல்லை. அது 100% ரொம்ப ஈஸியாக மேனேஜ் பண்ணக்கூடிய க்ரௌட். அவங்களுக்கு ஏர்லியராகவே தெரிஞ்சிருக்கு. கேள்வி தான் சார். ஏர்லியராகவே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இவ்வளோ க்ரௌட் தான் வரும், இவ்வளோ க்ரௌடை மேனேஜ் பண்ணோங்கிறது அவங்களுக்கு ஏர்லியராக தெரியும். இது ஃபஸ்ட் டைமாக சார் கூட்டம் நடத்துகிறார் விஜய். நீங்கள் ஃபஸ்ட் டைம் கூட்டம் நடத்துகிறார். சரி, தோனி டக்குன்னு மயிலாப்பூருக்கு வந்துட்டார், கடகடன் கூட்டம் வருதுன்னா அப்போ மேனேஜ் பண்ண முடியல, ஸ்டாம்பிங் நடக்குதுன்னா பரவாயில்ல. நீங்கள் அவர் 4 கூட்டம் பண்ணியிருக்காரு. ஒரு இடத்துலையும் எவ்வளோ கூட்டம் வருதுன்னு முன்னமே தெரிகிறது. இவங்களுக்கு தெரிஞ்சால் அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து சார் இன்டெலிஜென்ஸ் வந்து இப்போ நான் நடத்துகிற ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை கூட கேட்டுன்னு தான் இருப்பாங்க. நம்ம எல்லாருக்குமே மீடியாவில் இருக்கிறவங்களும் பல வருஷம் இருக்கேன். நான் 1991 நான் எனக்கு வந்து பாலிட்டிக்ஸில் நான் இன்டெரக்டாக இருக்கேன். ஸோ எனக்கு 100% என்ன தெரியும்னா, போலீஸுக்கு தெரியாமல் இந்த க்ரௌடை மேனேஜ் பண்ண தெரியாமல் இப்படி ஒரு டிசாஸ்டர் நடக்கலை அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. சந்தேகம் அப்படி இல்லைங்க, சந்தேகம் தான். எனக்கு சந்தேகம் இருக்கலாம்ல. எல்லாமே கேள்விகள் தானே சார். ஒரு இஷ்யூ நடந்துட்ட பிறகு கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும். ஆன்சர்ஸ் தர வேண்டியது கவர்மெண்ட் இல்லைங்களா? கவர்மெண்ட் தான் ஆன்சர்ஸ் தரணும். எனக்கு வந்து நீங்கள் ஏன் 1 hour ஸ்பேஸ் கொடுக்குறீங்க? ஒரு லைவ் கவரேஜ் ஃபார் அன் எம்எல்ஏ அண்ட் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிக்கு லைவ் கவரேஜ் கொடுத்து ஒரு கமிஷன் அமைச்சிட்ட பிறகு எதுக்கு இவ்வளோ பெரிய விளக்கம்? அவர் விளக்கமே என்ன சொல்கிறாரு? நான் வந்து இரங்கல் தெரிவித்தவங்களுக்கு மேற்கும் முதல்வருக்கும் துணைமுறைக்கும் நன்றி தெரிவிக்கிறதுக்காகன்னு சொல்லிட்டு 1 hour லைவ். நான் முதல்வருக்கே 1 hour லைவ் நீங்கள் யாரும் கொடுத்ததில்ல அப்படிங்கிறது கேள்வி என்ன வேணால் கேளுங்க சார். ஆமாம் சார், நாங்கள் கமிஷன் தேசிய கூட்டம் சார் பார்லிமெண்டேரியன்ஸ்க்கு இருக்கிற பவர் வந்து எனாமரஸ். அவங்க வந்து இதை பிரைம் மினிஸ்டருக்கு இதுதான் நடந்திருக்குங்கிறது அவங்களுடைய ஒப்பீனியனாக கொடுப்பாங்க. சப்சிக்வெண்ட்டாக
பிரைம் மினிஸ்டர் ஒவ்வொரு உயிர் மேலேயும் தமிழக மக்கள் மேலேயும் பயங்கர அக்கறை இருக்கிற எங்கள் பிரைம் மினிஸ்டர் டெஃபினட்டாக அதுக்கான ஆக்ஷன்ஸை டெஃபினட்டாக எடுப்பார். எந்த ஒரு டிசாஸ்டருக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் ரைட் இருக்குல்ல சார். எம்பிகள் குழு வந்து திருமாவளவன் விமர்சனம் பண்றாரு பிஜேபி உள்ள ஒரு அரசியல் பண்ணுறது. அரசியல் பண்ணுதுன்னா எப்படி எம்பிக்கள் வர்றதுனாலயா? தேசிய ஜனநாயக கூட்டணியோட எம்பிக்கள் வந்ததுனால நாங்கள் இங்கேயே இருக்குமேங்க. நாங்கள் இங்கே ரூல் பண்ணுறோம். 5 பேர் இருக்கோம் எம்எல்ஏஸு. நாங்கள் என்டிஏ கூட்டணியில் ஒரு பார்ட்டு. எங்கள் எம்பிஸ் ஏன் வரக்கூடாது தமிழ்நாட்டுக்கு? இதெல்லாம் பாகிஸ்தான்லையா இருக்குது தமிழ்நாடு? ஏங்க இது நீங்கள் சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. 21/9/2025 அன்னைக்கு அவர் வந்து நபிகள் நாயகத்துடைய பிறந்த நாளுக்கு போய் நேரடியாக வாழ்த்து சொல்லியிருக்காரு. எங்களுடைய சரஸ்வதி பூஜைக்கோ ஆயுத பூஜைக்கோ விஜயதசமிக்கோ ஒரு வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்புறம் அவங்க எல்லாருமே ஆன்டி சனாதனம் ஆன்டி இந்துசமாக தானே இருக்காங்க டிஎம்கே.